ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்டன் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ஒரு 15 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சினால் இல்லை. அந்த 15 நாளில் பாருங்கள் என் மாடி தோட்டமே எந்த அளவுக்கு ஆயிருக்குங்க. நல்லா கத்திரிக்காயெலாம் பெருசாக வந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா மிளகா செடியெலாம் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் ஒரு 15 நாளாக அப்டேட் இருக்காதிங்க. பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணது தான். க்ரோ பேக்லேருந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காயெலாம் எத்தனை பெருசாக வந்திருக்குன்னு. ஆப்பிள் தக்காளி பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். அதில் 2 தக்காளி பார்த்திங்கன்னா அப்படியே விழுந்துருச்சு, பழுத்து கீழே விழுந்துருச்சு, அழுகி போச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி மட்டும் பழுத்துருக்கு. மழை வந்ததுனால பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் காடு மாதிரி ஆகிடுச்சு க்ரோ பேக்கு. ஸோ டெரஸ் கார்டன் வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வச்சதுக்கே பயனில்லாமல் போயிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? மழை வந்துட்டே இருந்தனால அப்படியே புல் நிறையா முளைச்சிருச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், க்ரோ பேக் செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். வந்து சரி சீட்ஸ்லாம் போட்டலான்ட்டு. இங்கே பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் நான் க்ளீன் பண்ணேன். இன்னும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து இன்னும் சின்ன சின்ன புல்கள் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 days ஒன்ஸ் பண்ணுவேன். செடியும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாம் ரோஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது மல்லிகைப்பூ செடி. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வறண்ட மாதிரி இருந்துச்சு, கட் பண்ணி விட்டுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டுருக்கு. தக்காளினும் அந்த தக்காளி பழுக்கலை, நாட்டு தக்காளி. ஸோ கார்டனிங் வைக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக பராமரிக்கணும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அது ரெகுலராக வந்து நம்ம வந்து பராமரிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா செடிகள் வீணாயிரும். என்னால் ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும், ப்ராப்பராக பார்த்துக்க முடியல. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் இப்போ தான் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்தோன்னா எல்லாமே புல்லாக புதர் மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. இவர் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு எல்லா பேக்குமே. இப்போ தான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கஷ்டமாக இருந்துச்சு இது பார்க்கும்போதே. சரி, மறுபடியும் ரெடி பண்ணுவோம். இனிமேல் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் தான். எதுக்குன்னா, கார்டனிங் வைக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான பராமரிப்பு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது நமக்கு என்ன ஆகுனா அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஸோ அது காட்டுறதுக்காக, ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட க்ரோ பேக்ஸ் வாங்குறீங்க. ஸோ அதுக்காக தான் அது காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் மறுபடியும் இதை வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது என்ன ஒர்க் அப்படின்னு நினைப்பாங்க, பண்ண முடியாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேயே வந்து இதெல்லாம் இருக்கும், இந்த பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து கார்டனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு அவேர்னஸ் தான். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.